அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி ஜூலை மந்த்துக்கான மந்த்லி அனலைஸில் மந்த்துக்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கலாம், சப்போர்ட் எங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியூ சேனல் மேக்ஸ் அண்ட் மார்க்கெட்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கான டெலகிராம் லிங்க் தனியாக, அது யார் வேணால் ஜாயின் பண்ணலாங்க. டெலகிராம் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் தான் இனி மந்த்லி, வீக்லி, இயர்லி ஸ்டாக் பற்றினது, கமாடிட்டி பற்றின, அப்புறம் இன்ட்ராடே கூட இனி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அப்டேட் பண்ணலான்னு இருக்கும். அது எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணுவாங்க. அதே போல் டெலகிராம் இதில் அப்டேட் யார் சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால் மட்டும் அதை பயன்படுத்துங்க, இல்லையா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீக்குக்கான இந்த மந்த்துக்கான அனலைஸ் பார்க்கலாம். வீக்லி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இயர்லி ஆல்ரெடி ஏற்கனவே ஜனவரிலேயே போட்டாச்சு. இயர்லி எப்படி போட்டது, இயர்லி லெவல் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். அதுக்கப்புறம் தான் மந்த்லி லெவல் பவர்ஃபுல், அடுத்தது தான் வீக்லி லெவல். ஓகேங்களா? இந்த இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் அந்த மந்தோ அந்த வீக் அங்கே வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கலான்றத முடிவை நீங்கள் எடுக்கணும், இல்லையா அது வரைக்கும் சும்மா உட்காந்து வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் வேலை இந்த ரூலுக்கு. இது நம்மளுடைய பொசிஷன் மெத்தடில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். பொசிஷனும் நம்ம மேக்ஸ் தான் அப்படிங்கிறோம். பொசிஷனுக்கு சில தியரிகளும் அடிஷனலாக சேர்க்கணும். இன்ட்ராடேக்கு வந்து பியூர் மேக்ஸ் அத்தனையுமே. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்ல இருக்காங்க, ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இங்கிருந்து மேலே 26,358 போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஸ்டாப் லாஸ் 26,438. அது டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் இருக்கும் ஸ்டாப் லாஸ். அப்போ இதை எட்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே போல் இங்கிருந்து கீழே வந்தால் 24,962 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் 24,848 இங்கிருந்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்கே வந்தால் தான் எடுக்கணும். அப்போ இன்பிட்வீனில் இங்கே இருக்கும்போது ட்ரேட் பண்ண முடியாதா? அது பண்ணலாம். அதுக்கு சட்ட ரூல்லாம் இருக்குங்க. நீங்கள் அங்கே வரும்போது யூடியூப் பார்க்குறவங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அது வீக்லியாக இருக்கட்டும், மந்த்லியாக இருக்கட்டும், எல்லாமே மினிமம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் மட்டும் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஓகேங்களா? மினிமம் 100 பாயிண்ட்ஸ். இப்போ ஹெட்ஜிங்கோட பண்ணால் டே கேண்டில் ஸ்டாப் லாஸ்ங்கும் பொழுது நமக்கு சேஃபாக இருக்கும். இல்லை நான் ஸ்டாப் லாஸ் அப்செட் பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் டைரக்ஷன் ட்ரேடும் பண்ணலாம். இதுதான் இந்த மந்த்துக்கான அனலைசிஸ் லெவல்ஸ். இது பொசிஷனில் ஒன் ஆஃப் தி மெத்தட். இது சும்மா யூடியூப்ல கொடுக்கறதுக்கான மெத்தட் மட்டும் தான். இதை வச்சே நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் அதர் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் என்னங்கிறதெல்லாம் அதை வைத்து நம்ம கண்டினியூட்டியாக ட்ரேட் பண்ணலாம். யூடியூப்ல, சோஷியல் மீடியாவில் யாரும் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிந்தால் நம்புங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறேன் சேர்த்து தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.